தமிழகமே 2026 சட்டமன்ற தேர்தல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்க இந்த வேளையில தமிழக அரசியல் மற்றும் திரையுலக அதிர வைக்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. நீண்ட நாட்களா வதந்திகளா மட்டுமே பேசப்பட்டு வந்த விஜய் சங்கீதா விவாகரத்து விவகாரம் இப்போ அதிகாரப்பூர்வமா நீதிமன்ற படிகள்ல ஏறிடுச்சு. ஆமா, சங்கீதா அவர்களே நேரடியா செங்கல்பட்டு நீதிமன்றத்துக்கு போய் ஒரு நடிகையுடனான தொடர்பு மற்றும் மன உளைச்சல் ஆகிய காரணங்களை சுட்டிக்காட்டி விவாகரத்து மனுவை தாக்கல் செஞ்சிருக்காங்க. சரியா தேர்தல் நேரத்துல சங்கீதா எடுத்திருக்க இந்த அதிரடி முடிவு இப்போ விவாத பொருளா மாறி இருக்கு. இது உண்மையிலேயே சங்கீதாவோட கோபமா அல்லது தேர்தல் வேட்பு மனுவுல மனைவி மற்றும் பிள்ளைகளோட சொத்து விவரங்களை காட்ட வேண்டிய கட்டாயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக விஜய் தரப்பு போட்ட மாஸ்டர் பிளான் தானா? வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் சில நாட்களே இருக்கிற நிலையில இந்த விவாகரத்து மனு விஜய்க்கு பாதுகாப்பு அரணா இருக்குமா அல்லது பெரும் பின்னடைவா மாறுமா? ஒரு வேட்பாளராக விஜய் சந்திக்க போற அந்த சட்ட சிக்கல்கள் என்னலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது குறித்து விரிவாக பேச நம்மளோட இணைகிறார் பிரபல வழக்கறிஞர் சுந்தரர் பாண்டியராஜா. வணக்கம் சார். வணக்கம் மேடம். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இது பொதுவாகவே ஒரு வழக்கு ஒரு நபர் மேல இருக்கு அப்படின்னா அது சிவில் கிரிமினல் ரெண்டா பிரிப்பாங்க. ஓகே சார். அதை இன்னுமே சொல்ல போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சிவில் வழக்கு தான். சிவில் வழக்கிலுமே இது என்னன்னு சொல்ல போனா இது அவங்கவுங்களுடைய ஒரு தனிப்பட்ட விவரங்கள் தான், தனிப்பட்ட மாதிரியான ஒரு அந்தரங்க விஷயங்கள் தான் அடங்கிய ஒரு விஷயம் தான் அவங்களுடைய டிவோர்ஸ் கேஸுங்கிறது. ஓகே சார். ஸோ அதை நம்ம பொது வெளியில விவாதிக்கிறது அவ்வளவு கரெக்டா இருக்காது. பட் இருந்தாலும் இதனுடைய சட்ட சிக்கல்கள் என்ன வரும், அவர் ஒரு அரசியல் தலைவரா உருவெடுக்கும் போது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தன்னோட சொத்துக்களை மனைவி பேர்ல இருக்கக்கூடிய சொத்துக்களை காமிக்காம இருக்கிறதுக்காக வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது காமிக்காம இருக்கிறதுக்காக அவங்க பண்றாங்களா அப்படின்லாம் பாத்தீங்கன்னா, அப்படி பண்றக்கூடிய ஒரு விஷயம் அவருக்கு தேவையில்லை. ஏன்னா ஹீஸ் நோ மோர் பப்ளிக் சர்வெண்ட். அவர் ஒரு நடிகர், சில தொழில்கள் பண்ணிட்டு ஒரு தொழிலதிபராகவும் அவர் இருக்கலாம், ஒரு இன்வெஸ்டராகவும் அவர் இருக்கலாம். இந்த சூழ்நிலையில அவர் என்ன சம்பாதிச்சிருக்காங்கிறதுக்கு ப்ராப்பரா இன்கம் டேக்ஸ் கட்டணும். ஸோ அது இன்கம் டேக்ஸ் கட்டல அப்படின்னா அதுக்கான நோட்டீஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அனுப்ப போறாங்க. அது என்ன உண்டோ அதை அவர் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். அது இல்லாம பொதுமக்களுடைய வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டாரு, அவர் அதிகார துஷ்பிரயோகத்துல சொத்து சேர்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நார்மலாவே ஒரு பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளா இருக்கிறவங்க இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சிக்கல் இவர் கிடையாது. ஏன்னா அவர் இதுவரைக்கும் சொல்றேன், அவர் எந்த எம்எல்ஏவா இல்ல, கவுன்சிலரா இல்ல, எம்பியா இல்ல, எதுவுமாவே இல்ல. சோ அப்படிங்கும் போது அவர் தான் வாங்கின சொத்துக்களை பட்டியலிடுறதுல அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் சட்ட சிக்கலும் கிடையாது. சோ அதுக்காக இதை பண்ணிருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மேலும் இதுல இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது எல்லா கணவன் மனைவிக்குள்ளயும் கருத்து வேறுபாடுகள் வரதாமனம் செய்யும், அது வராம இருக்காது. இன்னைக்கு நம்ம இன்னும் பாக்குறோம் 60-70 வயசான பிரபலங்கள் கூட டிவோர்ஸ் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்கு அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனா இன்னைக்கு அதை தாண்டியுமே இன்னைக்கு நம்ம மனிதனுடைய எவல்யூஷன் படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே தனி மனித சுதந்திரத்தை பெருசாவே விரும்புறாங்க. எனக்கு தனி மனித சுதந்திரமா இல்ல ஒரு இன்னொருத்தரோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு திருமண வாழ்க்கையான்னு பார்த்தா தனி மனித சுதந்திரத்தை கெடுத்துக்கிட்டு என்னோட திருமண வாழ்க்கையே தேவையில்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய அந்த பர்சனல் ரைட்ஸ் அப்படிங்கறத அந்த அளவுக்கு எல்லாருமே பேசக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்கிறாங்க. இது தம்பதிகளுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு மனக்கசப்பா இருக்கலாம். அந்த கசப்பின் மூலமாகவே அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளமா இருக்கலாம். அதுல இன்னைக்கு நிறைய இடத்துல இருக்கும்போது இதுவும் ஒண்ணுன்னு வைங்களேன். அப்போ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மேடம் இன்னைக்கு இன்னும் பொதுவா சொல்ல போனோம்னா அரசியல் கட்சி தலைவர்கள் நம்ம எல்லாருமே பெருசா விமர்சிக்கிறோம். ஆனா அவங்களால அவங்க பர்சனலா ஃபேமிலிக்குள்ள பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. அவங்க நம்ம நினைக்கிறோம் அவங்க ஒரு மிகப்பெரிய செல்வாக்கான வாழ்க்கைய வாழ்றாங்க, செலிபிரிட்டி வாழ்க்கைய வாழ்றாங்கன்னு. ஆனா அவங்க ஒரு பொது சேவைன்னு வந்ததுக்கு அப்புறம் பல பதில் சொல்லணும், பல விஷயங்கள் இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையை பெருசா பார்க்க முடியாதுன்னு வைங்களேன். புரியுது சார். இப்போ அவங்க மனைவி வச்ச அந்த குற்றச்சாட்டுல 2021ல இருந்தே பிரச்சனை இருக்கிறதாகவும் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சதாகவும் சங்கீதா சொல்லியிருந்தாங்க. சங்கீதா தன்னோட மனுல ஒரு நடிகையோட விஜய்க்கு தொடர்பு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஒரு வேட்பாளரோட தார்மீக நலத்தை குறித்து நீதிமன்றத்துல இப்படி ஒரு குற்றச்சாட்டு நிலுவையில இருக்கும்போது அதை வேட்பு மனுல குறிப்பிடணுமா? அப்படி மறைச்சா மனு நிராகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல அவர் அவங்க ஒய்ஃப் தான். அதாவது ஒரு நீதிமன்றம் டிவோர்ஸ்ங்கிற டிகிரி குடுக்குற வரைக்கும் அவங்க ஒய்ஃப் தான். அதுல ஸ்டேட்டஸ் சேஞ்ச் எதுவும் கிடையாது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா
till a court decides it, he's they both are deemed to be a couple தான். ஸோ அதனால அதுல வந்து அதை இதை அவர் மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பட் பொதுவாகவே அவர் மேல ஏதாவது கிரிமினல் வழக்குகள் இருக்கா, பெண்டிங் இருக்கா அப்படின்னா அந்த டீடைல்ஸ் கொடுங்கிற மாதிரி அதுல இருக்கும். அந்த விஷயத்துல வந்து அந்த டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க ஒய்ஃப் தான் அதை மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஆமாம், கண்டிப்பா ஒய்ஃப் தான். ஒரு நீதிமன்றம் ஒரு கல்யாணத்தை யார் வேணாலும் பண்ணி வைக்கலாம். பட் விவாகரத்துங்கிறத ஒரு நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியால மட்டும்தான் வழங்க முடியும். ஸோ நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குற வரைக்கும் அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். அப்படி இருந்தா அப்போ தன்னோட தேர்தல் அஃபிடவிட்ல சங்கீதாவோட சொத்து விவரங்களை இணைச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வருமா? ஆமா, கண்டிப்பா மேடம். அது ஸ்பௌஸோடைய இதெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பா அவர் அதை கொடுத்துதான் ஆகணும். ஓகே சார். ஸோ சங்கீதா லண்டன்ல வசிக்கிறாங்க. ஒரு வேட்பாளரா விஜய் தன்னோட மனைவியோட ஆஃப் ஷோர் எனப்படுற அந்த வெளிநாட்டு சொத்து விவரங்களையும் 5 ஆண்டு கால அந்த வருமான வரி விவரங்களையும் தாக்கல் செய்யணுமா? பிளஸ் வந்து அந்த விவாகரத்து மனுவை தாக்கல் செய்யறது மூலமா எங்களுக்குள்ள உறவு இல்ல, அதனால அந்த விவரங்கள் தெரியாது அப்படின்னு சொல்லி விஜய் சட்டப்பூர்வமா தப்பிக்க முடியுமா சார்? செப்பரேட்டட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட வேணா எடுத்துக்கலாமே தவிர டிவோர்ஸ்னு சொல்ல முடியாது. ஓகே. செப்பரேட்டட்னா பிரிஞ்சு வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஓகே. சோ செப்பரேட்டட்ங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வேணா சொல்லலாம். பட் அது எலெக்ஷன் கமிஷன் அதை அங்கீகரிக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்பரேட்டட்ங்கிற ஸ்டாண்ட கண்டிப்பா அங்கீகரிக்க மாட்டாங்க. ஓகே சார். சோ லீகலா உங்க 2 பேரு கூட ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும்போது அதை வந்து வேற எந்த ஒரு காரணமும் சொல்லி அதுல இருந்து வந்து தப்பிக்க முடியாது. ஓகே சார். சார், இப்போ சங்கீதா நீதிமன்றத்துல செஞ்சிருக்கிறத பார்த்தா இது ஒரு மோதல் மாதிரி தெரியுது. ஆனா அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் அப்படி இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது தேர்தல் நேரத்துல குடும்பத்துக்கு மீதான தனிப்பட்ட தாக்குதல்களை தவிர்க்கிறதுக்காகவும் சொத்து விவரங்களை மறைக்கிறதுக்காகவும் விஜய் சொல்லிதான் சங்கீதா வந்து இந்த மாதிரி மனுவை தாக்கல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சார்? அப்படி இருக்கும். அப்படி சொல்றோம்னா அதுக்கு பல வழிகள் இருக்கு. அதுக்கு மியூச்சுவலாவே கூட அவங்க பிரிஞ்சிருக்கலாம். பட் அப்படி இது ஒரு காரணமா இருக்க முடியாது மேடம். இது லீகலா பார்க்கும்போது அவருக்கு இது பொதுவெளியிலுமே ஒரு மிகப்பெரிய விவாத பொருள் தான். ஆமா, அது வந்து ஒரு பெரிய விவாத பொருள் தான். இந்த மாதிரி விஷயங்கள் அதை வந்து மியூச்சுவலா அவங்க தீர்க்கிறதுக்கு பல வழிகள் இருக்குன்னு வைங்களேன். அது முன்னாடியே கூட ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட என்ன பண்ணிருக்கலாம், 2 பேரும் மியூச்சுவலா கூட டிவோர்ஸ் வாங்கணுங்கிற மாதிரி வாங்கி கூட வச்சிருந்திருக்கலாம். அதை யாரும் கேட்க முடியாது யா வாங்கினீங்கன்னு மாதிரி. அதை இந்த நேரத்துல அதை வந்து இதுக்காக பண்றாங்க அப்படிங்கிறது வந்து அது வந்து நம்ம ஒரு லாஜிக்கலா கரெக்டா இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே சார். சார், அப்போ இப்போ சங்கீதா குறிப்பிட்டிருக்க மாதிரி அந்த நடிகையோட பெயர் ஒருவேளை நீதிமன்ற விசாரணையில பகிரங்கமா தெரிய வந்துச்சு அப்படின்னா அது விஜயோட அரசியல் இமேஜுக்கு ரொம்ப பெரிய அடியா இருக்கும். சோ இத முன்கூட்டியே உணர்ந்துதான் விஜய் தரப்பு இந்த வழக்க வந்து இன் கேமரா அப்படிங்கிற அந்த ரகசிய விசாரணையா மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களா சார்? பொதுவாவே இது எல்லாமே இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் தான். இது என்ன ஒரு தனிப்பட்ட 2 பேருடைய அந்தரங்க விஷயங்கள் தொடர்புள்ள விஷயங்கள் எல்லாமே ஃபேமிலி கோர்ட்டே முதல்ல அப்படிதான் மேடம். நீங்க நார்மல் சிவில் கேஸ் மாதிரி கிடையாது. ஃபேமிலி கோர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல நார்மலா கோர்ட்ஸ் வெப்சைட்ல சர்ச் பண்ணா கூட பார்ட்டிஸ் பேரே கூட டிஸ்பிளே ஆகாது. இன்னும் சொல்ல போனா அந்த ஆர்டர் காப்பி கூட அவங்க வந்து சைன் பண்ணாதான் வாங்க முடியும் தவிர வழக்கறிஞரால கூட அதை வாங்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை தான் பல குடும்ப நல நீதிமன்றத்துல இருக்கு. அப்படிங்கும்போது இது வந்து விவாத பொருளாலாம் பேசவும் முடியாது. அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே இது வந்து இன் கேமராவா தான் நடக்கும். அது இட்ஸ் ஜெனரல் ப்ரொசீஜரே அதுதான். அதை இவங்க அப்படி மாத்தணும் வைக்கணுங்கிற மாதிரி எல்லாம் அந்த அவசியம் வந்து இதுல கிடையாது மேடம். ஓகே சார். சரி, இப்போ விவாகரத்து தீர்ப்பு வராத நிலையில விஜய் தன்னோட வேட்புமனுல டிவோர்ஸ்ட்னு போட்டா அது தவறான தகவலா மாறிடும். மேரிடுன்னு போட்டா கூட சொத்து விவரங்களை காட்டல அப்படிங்கறதுனால அந்த மனு வந்து தள்ளுபடி ஆயிரும். சோ இந்த இக்கட்டான சட்ட சிக்கல்ல அவருக்கு ஒரு வழக்கறிஞரா விஜய் தரப்புக்கு நீங்க தர்ற ஆலோசனை என்னதான் இருக்கும் சார்? அவரு என்னன்னா இவர்கிட்ட அவங்கள பத்தின என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வந்து அவர் தாக்கல் பண்ணுவாரு. அப்படி இல்லைன்னா இப்ப உண்மையிலேயே கேஸ் பெண்டிங்கா இருக்கு, நாங்க செப்பரேட்டட்ங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கோம், அதனால எனக்கு இதுல விலக்கு கொடுங்கன்னா ஒரு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுத்து அதன் மூலமா ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுப்பாரு. ஏன்னா இப்ப அவங்க இவரோட தனியா இருக்காங்க போது அவங்க சொத்து விவரங்கள் இவருக்கு தெரியலன்னா அவரால் எப்படி கொடுக்க முடியும்? தெரிஞ்சாதானே கொடுக்க முடியும். அவங்க வேற ஏதாவது கன்சல்டண்டா இருக்கலாம், வேற ஏதாவது தொழில் பண்ணலாம், அவங்களுக்கு என்ன லாப நஷ்டங்கிறது தெரிய வாய்ப்பு இல்லைல்ல. ஒரே வீட்டுல இருக்கிறாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்கன்னா தெரியும், இல்லைங்கும் போது தெரியாது இல்லையா? அப்ப தெரியாதுங்க போது நாங்க இப்ப உண்மையிலேயே செப்பரேட்டா தான் இருக்கோம், ஆல்ரெடி கேஸ் வேற பெண்டிங் இருக்கு. அதனால இப்ப நான் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ங்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்தாலுமே கூட என்னால இதை பண்ண முடியாது அப்படின்னே கூட அவங்க சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்து அந்த போதுமான இன்ஃபர்மேஷன் சென்டர் இல்ல, நாங்க உண்மையிலேயே செப்பரேட்டா தான் வாழ்றோம் அப்படின்னு சொல்லி வேணா ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுக்கலாம். ஓகே சார். சோ அதன் மூலமா அவர் வந்து
அவங்களோட விவரங்கள் எல்லாம் முறையா தெரியாத பட்சத்துல அவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுக்கலாம். நாங்க செப்பரேட்டடா இருக்கோம், அதனால என்னால வந்து தாக்கல் பண்ண முடியாதுங்கிற மாதிரி. ஓகே சார். சோ அதுக்கு பாசிபிள் இருக்கு. அதுக்கு பாசிபிள் இருக்கு. இவரோட தகவல் இல்லங்கும் போது இவரால் எப்படி தாக்கல் பண்ண முடியும்? ஓகே. அது அக்செப்ட் அவங்களோட கோஆபரேஷன். ஆமா, அது வந்து இது வந்து லாஜிக்கா நீங்க யோசிக்கும் போது கரெக்டா தானே இருக்கு. ஓகே. அந்த மாதிரி வேணா அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம் மேடம். இதான பிளான் பண்ணி பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? பிளான் பண்ணி பண்ணா இவ்வளவு அவதூறுகளோட யார் பிளான் பண்ணி பண்ண போறா? ஓகே. இன்னும் ஈஸியான வழிகள்லாம் நிறைய இருக்கு. மியூச்சுவல் கன்சென்ட் ஒரு மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸே கூட இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்படி யாரும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஓகே. சோ இது பிளான் பண்ணி பண்ணப்பட்டதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இதை ஏத்துக்க முடியாது. வேட்புமனு தாக்கலின் போது மனைவியோட சொத்து மற்றும் பேன் விவரங்களை கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அந்த தர்ம சங்கடத்தை தவிர்க்கிறதுக்காக இந்த நேரத்துல விவாகரத்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? சட்டப்படி இது விஜய்க்கு பாதுகாப்பு தருமா? இல்ல அப்படி ஒன்றும் நான் நினைக்கல. அவர் தாக்கலே பண்ணாலுமே அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் அவருக்கு வந்து இருக்க போறது இல்ல. ஓகே. ஏன்னா அவர் he is no more he was at any point of time he was not a public servant. ஓகே சார். சரிங்களா? ஓகே. அதனால அதுல ஒன்றும் சிக்கல்கள் வந்து இவருக்கு கிடையாது மேடம். எலெக்ஷன் நினைக்கிறதுக்கு இவ்வளவு சொத்து வச்சவங்க தான் நிக்கணுங்கிற மாதிரி ஒன்றும் அந்த லிமிட் கிடையாதுங்க. ஓகே. இந்த லிமிட் மேல இருக்கவங்க நிக்க கூடாதுங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே சார். பட் என்ன அது எதுக்காக தாக்கல் பண்ண சொல்றாங்கன்னா, அவர் வந்து பதவியில வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தாருங்கிறது தெரியணும். அப்புறம் பதவி வந்ததுக்கு அப்புறமாட்டி அவர் வந்து அந்த அவரோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி மக்களுடைய அந்த பவரை யூஸ் பண்ணி ஆட்சி அதிகாரங்கிற பவரை யூஸ் பண்ணி அவர் நிறைய சொத்துக்கள் பின்னாடி சம்பாதிச்சு கேஸ் ஃபைல் பண்ணும்போது, இப்ப நம்மளுடைய அந்த விஜிலன்ஸ் துறையால வந்து தோண்டி எடுக்கப்பட்டு நிறைய கேஸ் ஃபைல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அவங்க வந்து திருப்பி வந்து இல்லைன்னா அது வந்து அந்த காலத்துல வாங்கின சொத்துன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் எலெக்ஷன் கமிஷன்ல முதல்ல நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அதை போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதுதானே தவிர இதுல மத்தபடி வேற எந்த விதமான ஒரு நோக்கமும் கிடையாது நீங்க வந்து சட்ட ரீதியா பார்த்தாலுமே. ஓகே சார். அதனால அவர் வந்து அதை கொடுக்கறத வந்து அதுதானே தவிர அதுக்காக அவங்க வந்து ரிவர்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க அப்படிங்கறது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஓகே சார். சார் கரெக்டா இந்த எலெக்ஷன் டைம்ல, ஏன்னா இன்னும் சில வாரங்கள்ல எலெக்ஷனுக்கான டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கரெக்டா எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி ஒரு டிவோர்ஸ் கேஸ் வந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு கட்சியோட தலைவர் அவருக்கு எந்த மாதிரியான சிக்கல்கள் வரும் சார்? பொதுவாகவே மேடம் நீங்க வந்து நார்மலா ஒரு தொழில் பண்ணா கூட ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம பண்றது கஷ்டம் தான். குடும்பங்கிறது வந்து நம்மளுடைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குடும்பம் வேற நாம வேற இல்ல. குடும்பங்கிறது எல்லாருக்குமே ஒரு உயிர் மாறையான ஒரு விஷயம் தான் அது. அப்படி இருக்கும்போது குடும்பத்துல இருக்கிற ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இப்ப வரும்போது அது வந்து பொதுவாகவே மன ரீதியாவே உங்களுக்கு வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தன்னோட மனசுக்குள்ள வந்து மிகப்பெரிய வழிகளோட பயணிக்கும் போது பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ண முடியாது. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி இருக்கிறது வந்து அவருக்கு தனிப்பட்ட ரீதியில ஒரு மனசோர்வை கொடுக்கதான் செய்யும். அதை தாண்டி அது ஒரு மனசோர்வு கொடுக்கதான் செய்யும். தொண்டர்கள்ட்டையுமே அது ஒரு மனசோர்வு இருக்குதான் செய்யும். ஏன் இப்படி இருக்குது? ஏன்னா எனக்கு இன்னைக்கு வந்து அரசியல் தலைவராக ஒருத்தர் என்ன தொழில் நீங்க பண்ணாலுமே என்ன பண்ணணும்னு நினைச்சாலுமே உங்க லட்சியம் எதுவாக இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் சப்போர்ட் பண்ணும் போது அது ஒரு 10 மடங்கு வெற்றியா வரும். அவங்க சப்போர்ட் பண்ணலாங்கும் போது அது மிகப்பெரிய ஒரு தொய்வா தான் அமையும். ஸோ இந்த அவர் பல தோல்விகளை தாண்டி தான் அவர் சினிமால வந்து வந்திருக்கிறாருங்கும் போது இந்த தோல்வி அவர் எப்படி தாண்ட போறாரு அப்படிங்கறத வந்து அது அவருடைய மன உறுதியை பொறுத்துதான் இருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். யாருக்குன்னா பொதுமக்களுக்கும் சரி அவரோட ரசிகர் பெருமக்களுக்கும் சரி. இதை எப்படி தலைவர் தாண்டி வருவாரு? அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்க எல்லாரும் நம்புவாங்க. பட் என்ன இருந்தாலும் அந்த சின்னர் சென்ஸோட அவர் எப்படி வராரு அப்படிங்கிறது வந்து ஒரு $1 மில்லியன் கேள்வியா தான் எல்லாரும் மனசுல இப்ப இருக்கும். இதுக்கு வந்து வழக்கம் போல காலம் தான் பதில் சொல்லும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஒரு வேட்பாளரா விஜய் சந்திக்க போற அந்த லீகல் சவால்களை பத்தியும் தேர்தல் நேரத்துல இந்த விவாகரத்து மனு தாக்கல் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கறத பத்தியும் ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. உங்களோட இந்த சட்ட ரீதியான விளக்கம் கண்டிப்பா பார்வையாளர்களுக்கு பெரிய தெளிவை தந்திருக்கும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேடம். Subscribe to One India and never miss an update.